Good morning, my dear student. Welcome to online classes. Now, let us see the first supplement reader, God Sees the Truth But Wait, written by Leo Tolstoy. Prepared and presented by Siddhagoundan. First of all, we have to learn about the author. Who is Tolstoy? Leo Tolstoy was born on September 9, 1828 in Tula province, Russia. He is the best known for the novels War and Peace, Anna Karenina, often the cited pinnacle of the realist fiction. He first achieved the literary acclaim in his 20s with his semi-autobiographical trilogy Childhood, Boyhood, Youth, and Sevastopol sketches based upon his experience in the Crimean War. Tolstoy's fiction includes dozens of short stories and several novels such as The Death of Ivan Ilyich, Family Happiness, and Haji Murat. He also wrote a plays and numerous philosophical essays. Tolstoy died on November 20, 1910 in Astapova, Russia. God sees the truth but waits. கடவுள் உண்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார், ஆனால் பொறுமையோடு இருக்கின்றார். இந்த நாவலை எழுதியவர் லியோ டால்ஸ்டாய் என்ற ஒரு ரஷ்ய எழுத்தாளர். லியோ டால்ஸ்டாய் ஷேக்ஸ்பியர் போல, மில்டன் போல, வேர்ட்ஸ்வொர்த் போல மிகவும் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவர். இவர் ரஷ்யாவில் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 1828 ஆண்டில் டுலா ப்ரொவைன்ஸ் என்ற இடத்தில் இவர் பிறந்தார். இவருடைய மாஸ்டர் பீஸ் என்று கருதப்படக்கூடிய 2 நாவல்கள் வார் அண்ட் பீஸ், அன்னா கரீனா. வார் அண்ட் பீஸ், அன்னா கரீனா இந்த 2 நாவல்களையும் தெரியாத இலக்கிய வாசகர்களே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் புகழ்பெற்ற நாவல்கள் அன்னா கரீனா மற்றும் வார் அண்ட் பீஸ். வார் அண்ட் பீஸ், அன்னா கரீனா இந்த 2 நாவல்களையும் நாவல்கள் என்று சொல்வதை விட மிகச்சிறந்த ரஷ்ய இலக்கியங்கள் என்று சொல்வது சிறந்ததாகும். ஏனெனில் வார் அண்ட் பீஸ் கிட்டத்தட்ட 7000 பக்கத்திற்கு மேலாகவும், அன்னா கரீனா என்ற நாவல் 4000 பக்கங்களுக்கு மேலாகவும் இருக்கும். வார் அண்ட் பீஸ் என்ற நாவல் போரினால் ஒரு செல்வ குடும்பம் எவ்வாறு சீரழிகின்றது, அதையொட்டி நடுத்தர குடும்பம், அதற்கு கீழ்ப்பட்ட குடும்பங்கள் எவ்வாறெல்லாம் அழிகின்றது என்பதை லியோ டால்ஸ்டாயை போன்று இந்த உலகத்தில் எந்த எழுத்தாளரும் விளக்கியதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, அன்னா கரீனா என்பது மிகச்சிறந்த ஒரு படைப்பாக கருதப்படுகின்றது. ரஷ்ய இலக்கியங்களின் ஒரே பெருமை மனம் என்ன நினைக்கின்றது என்பதை தெள்ளத் தெளிவாக வெளிக்காட்டக்கூடிய நாவல் அன்னா கரீனா. அன்னா கரீனா என்ற நாவலில் ஒரு பெண் எவ்வாறெல்லாம் தன்னுடைய மனதை, தன்னுடைய மனம் போன போக்கில் அவள் செல்கின்றாள் என்றும், அதனால் அவள் எவ்வாறெல்லாம்
துன்பப்படுகிறாள் என்றும் இவரை போன்று இதுவரை எந்த இலக்கியவாதிகளும் குறிப்பிட்டதில்லை என்பது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் எவ்வாறு ஆங்கிலம் மோகம் கொள்கின்றோமோ அதைப்போல ரஷ்ய இளைஞர்கள் அப்பொழுது ஜெர்மன் மொழியை கற்பதிலேயே மிகவும் ஆர்வமுடனும் ஜெர்மன் மொழியை பயிலுவதிலும் ஜெர்மன் கதைகளை படிப்பதிலும் மிகுந்த ஆர்வமுடன் இருந்தார்கள் டால்ஸ்டாய் வருகைக்கு முன்பு. இப்பொழுது ஜெர்மன் வாசகர்கள் மட்டுமன்றி உலக வாசகர்கள் அனைவரும் டால்ஸ்டாய் கதைகள் என்றால் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று உலகத்தில் இருக்கின்றது. தமிழகத்தில் கூட கிட்டத்தட்ட மிகச்சிறந்த ஒரு வாசகர் பட்டாளத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார் லியோ டால்ஸ்டாய். இவருடைய செமி ஆட்டோபயோகிராபிக்கல் என்பது சைல்டுஹுட், பாய்ஹுட், யூத், செபாஸ்டிபிள் ஸ்கெச்சஸ் போன்றவை இவருடைய கிரிமியன் போர் சார்ந்த அனுபவங்களை விளக்குவதாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவருடைய நாவல்கள் டெத் ஆஃப் இவான் இலிச், ஃபேமிலி ஹாப்பினஸ், ஹாஜி மூரத் போன்ற நாவல்கள் இன்று உலகத்தில் மிகச்சிறந்து விளங்குகின்றன. இந்த நாவல்கள் அவ்வாறு விளங்குவதற்கு காரணம் என்னவெனில், அந்த நாவல்களின் முடிவை வாசகரிடமே அவர் விட்டு சென்றுள்ளார். இவ்வளவு புகழ்பெற்ற டால்ஸ்டாய் நவம்பர் 20 1910 ஆஸ்டபவோ என்ற இடத்தில் ரஷ்யாவில் அவருடைய உயிரை துறந்தார். Here is a story about faith, forgiveness, freedom and acceptance of a young merchant named Aksionov, who was sent to prison for a crime he didn't commit. இந்த ஸ்டோரியின் மூலமாக நாம் faith, நம்பிக்கை, forgiveness, மன்னித்தல், freedom and acceptance, சுதந்திரம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற பண்புகளை உடைய செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு வணிக இளைஞனை பற்றி இந்த கதையில் நாம் அறிந்து கொள்வோம். Now we are going to see the first paragraph. In the town of Vladimir lived a young merchant named Ivan Dmitrich Aksionov. He had 2 shops and a house of his own. Aksionov was a handsome, fair-haired, curly-headed fellow, full of fun and very fond of singing. When quite a young man, he had been given to drink and was riotous when he had had too much. But after he married, he gave up drinking except now and then. Ivan Dmitrich Aksionov was a merchant in Vladimir. He had 2 shops and a house of his own. Aksionov was young and handsome. He was full of fun and very fond of singing. As a young man, he used to drink, but after marriage, he gave up drinking. Still, he used to drink now and then, and he became an occasional drinker. Underline the word fair-haired, curly-headed fellow, full of fun, and very fond of singing, riotous. Fair-haired means light color hair or fair hair. Curly-headed fellow means a person who has curly hair. Full of fun means
He was very jolly man, fond of singing means liked for singing. Riotous means uncontrollable or uncontrolled, wild. விளாடிமிர் என்ற நகரத்தில் இவான் டிமிரிச் ஆக்சினோ என்ற ஒரு வணிக இளைஞன் வசித்து வருகின்றான். அவனுக்கு சொந்தமாக 2 கடைகளும் ஒரு வீடும் இருந்தது. ஆக்சினோ மிகவும் அழகானவனாகவும் வசீகரிக்கக்கூடியவனாகவும், ஃபேர்ஹேர் மீன்ஸ் நல்ல முடியுடையவனாகவும் அல்லது லைட் கலர் ஹேர் உடையவனாகவும், அவனுடைய முடி கர்லி ஹெட்டட் ஃபெல்லோ சுருள் முடியை உடையவனாகவும், ஃபுல் ஆஃப் ஃபன் எப்பொழுதும் வேடிக்கையாக பேசுபவனாகவும், ஃபண்ட் ஆஃப் சிங்கிங் எப்பொழுதும் பாடுவதில் விருப்பம் உடையவனாகவும் இருந்தான். அவன் இளைஞனாக இருந்தபொழுது அவன் மது அருந்தும் பழக்கம் உள்ளவனாகவும், அவ்வாறு மது அருந்தும் பொழுது ரையோட்டஸ் அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டால் அவன் கூச்சலிட்டு கொண்டும் கத்திக்கொண்டும் ரகளையில் ஈடுபடக்கூடிய ஒரு அன்கண்ட்ரோலபிள் இளைஞனாக இருந்தான். ஆனால் அவனுடைய திருமணத்துக்கு பிறகு அதை முற்றிலும் தவிர்த்து விட்டான். இப்பொழுது வழக்கமாக ஏதாவது ஒரு திருவிழா அல்லது மணவிழா போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது மது அருந்துவதை, மது எடுத்துக்கொள்வதை அவனுடைய வழக்கமாக கொண்டிருந்தான். One summer, Acino was going to the Nishani fair, and as he bade goodbye to his family, his wife said to him, "Ivan Dimrich, do not start today. I have had a bad dream about you." Acino laughed and said, "You are afraid that when I get to the fair, I shall go on spree?" His wife replied, "I do not know what I am afraid of. All I know is that I had a bad dream. I dreamed you returned from the town, and when you took off your cap, I saw that your hair was quite grey." Acino laughed. "That's a lucky sign," said he. "See if I don't sell out all my goods and bring you some present from the fair." So he said goodbye to his family and drove away. When he had travelled the halfway, he met a merchant whom he knew. They put up at the same inn for the night. They had some tea together and then went to bed in adjoining rooms. It was not Acino happy to sleep late, and wishing to travel while it was still cool, he aroused his driver before dawn and told him to put in the horses. One summer, Acino was leaving for the Nishani fair. His wife told him not to go to the fair that day because she had a bad dream. She said that she dreamed of seeing him returning home with his hair turned grey. Acino simply looked at her and took leave. On the way, he met a merchant known to him, and both of them stayed in the same inn, and they went to bed in adjoining rooms. Acino was in the habit of travelling at dawn while it was still cool, so he aroused his driver before dawn and set off. Let us see the important words. Nishani fair. Nishani is name of the fair. Fair means the marketplace.
He fared goodbye. He fared means told. Last one, go on spree. Go on spree means drink alcohol, enjoying oneself with other in noisy or lively way. Example, go on spree, spend on spree, and walk on spree. Okay. Then took off. Underline the word took off. Took off means remove. White grey means pearl or white. And then in. He put up at the same inn for the night. Put up means started. Inn means the public house or hotel. Adjoining rooms mean the adjoining rooms are next to or near. Aroused means proceeded. Underline the word aroused. Aroused means proceeded. ஒரு கோடை காலத்தில் ஆக்ஷனோ நிசானிஃபர். நிஷானிஃபர் என்பது நிஷானி என்ற இடத்தில் உள்ள ஒரு பொருட்காட்சிக்கு அல்லது நிசானி என்ற ஒரு இடத்தில் உள்ள சந்தைக்கு தன்னுடைய பொருள்களை விற்பதன் பொருட்டும் சில பொருள்களை வாங்குவதன் பொருட்டும் செல்ல முடிவெடுத்து தன்னுடைய குடும்பத்தினரிடம் விடைபெறுகின்றான். அப்பொழுது அவனுடைய மனைவி ஆக்ஷனோ அன்று புறப்பட வேண்டாம் என்றும் அவள் ஒரு தீய கனா கண்டதாகவும் கூறுகின்றாள். அதற்கு ஆக்ஷனோ சிரித்து கொண்டே அந்த பொருட்காட்சிக்கு அவன் சென்றால் அங்கு நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு அவன் ரகளையில் ஈடுபடுவான் என்றும் முன்பு போல மதுவுக்கு அடிமையாகிவிடுவான் என்றும் பயப்படுவதாகவும் கூறுகின்றாள். அதற்கு ஆக்ஷனோ சிரித்து கொண்டே அவ்வாறெல்லாம் எதுவும் நடக்காது என்றும் அவளுடைய பயம் தேவையற்றது என்றும் கூறுகின்றான். அதற்கு ஆக்ஷனோனுடைய மனைவி மீண்டும் அவள் பயப்படுவது உண்மை என்றும் அந்த பயத்திற்கான காரணம் ஆக்ஷனோ பொருட்காட்சியிலிருந்து திரும்பி வரும் பொழுது அவனுடைய தலைமுடி நரைத்திருந்ததாக கூறுகின்றாள். அதை கேட்டு சிரித்த ஆக்ஷனோ நரைமுடி என்பது அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்றும் அது குறித்து அவள் கவலைப்படுவதற்கு ஏதும் இல்லை என்றும் அவனுடைய அனைத்து பொருள்களையும் அந்த சந்தையில் விற்றுவிட்டு அவளுக்கு நல்ல பரிசு பொருள்களை வாங்கி வருவதாக கூறி அவளிடமிருந்து விடைபெறுகின்றான். அவ்வாறு விடைபெற்றபின் அந்த பொருட்காட்சிக்கு பாதி தூரம் சென்ற பொழுது அவனுடைய ஒரு நண்பனை சந்திக்கின்றான். இருவரும் ஒரு இன் பப்ளிக் ஹோட்டல். இப்பொழுது அந்த காலத்தில் அதை சாவடி அல்லது சத்திரம் என்று கூறுவார்கள். இப்பொழுது அதை நாம் ஹோட்டல் என்று கூறுகின்றோம். அங்கே இருவரும் ஒன்றாக தேநீர் அருந்துகின்றார்கள். பிறகு பக்கத்து அறையில் தூங்கச் செல்கின்றார்கள். ஆக்ஷனோவை பொறுத்தவரையில் அவனுக்கு எப்பொழுதும் விடியற்காலையில் எழும் பழக்கம் இருந்தது. அன்றும் அது மட்டுமல்ல, சீதோசன நிலையை கருத்தில் கொண்டு அவன் சந்தைக்கு நேரமாக செல்வதென முடிவெடுத்து அவனுடைய டிரைவரிடம் வண்டியில் குதிரைகளை பூட்டுமாறு அவன் கூறுகின்றான். Then he made his way across to the landlord of the inn
and he paid his bill and continued his journey. When he had gone about 25 miles, he stopped for the horse to be fed. Actiono rested while in the passage of the inn. Then he stepped out into the porch and, ordering a samovar to be heated, got out his guitar and began to play. Suddenly, Tryoka drove with tinkling bells and an official alighted. Followed by the two soldiers, he came to Actiono and began to question him and asking him who he was and whence he came. Actiono answered him fully and said, "Won't you have some tea with me?" But official went on cross-questioning him and asking him, "Where did you spend last night? Were you alone or with a fellow merchant? Did you see the other merchant this morning? Why did you leave the inn before dawn?" But the official went on cross-questioning him and asking him, "Where did you spend last night? Were you alone or with a fellow merchant? Did you see the other merchant this morning? Why did you leave the inn before dawn?" Let us see the explanation. After he had gone about the 25 miles, Actiono stopped his horse to be fed in front of the inn. He rested a while, got out his guitar and began to play. Suddenly, Trika pulled up in front of the inn. An official, followed by two soldiers, came to Actiono and asked him where he had stayed the previous night, and he wanted to know why he had started before dawn. Let us see some vocabularies. Underline the word cottage. Cottage means small room. And then to be fed. To be fed means giving food. Underline the word porch. Porch means a shelter in front of the house. Samovar. It's a very important word. Samovar means Russian metal for making tea. Trika. Underline the word Trika. Trika means group of three governors or official. Trika means group of the government official or horse carriage. Whence means, underline the word whence. Whence means where and which place. Alighted means arrive. Underline the word alighted. Alighted means arrive. அவன் தன்னுடைய பயணத்தை தொடர்வதன் பொருட்டு அருகிலிருந்த அந்த சத்திரத்தினுடைய அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளரிடம் சென்று அன்று தங்கியதற்கான வாடகையை செலுத்திய பின் அவன் அங்கிருந்து கிளம்புகின்றான். அவ்வாறு கிளம்பி 25 மைல் கடந்தவுடன் அவனுடைய குதிரைகளுக்கு உணவளிக்கும் பொருட்டு ஒரு ஹோட்டல் முன்பாக தன்னுடைய வண்டியை நிறுத்துகின்றான். நிறுத்திவிட்டு உள்ளே சென்று ஷெமோவர் என்று சொல்லக்கூடிய டீயை சூடு செய்யும்படி. ஷெமோவர் மீன்ஸ் த மெட்டல், ருஷ்யன் மெட்டல் மேக்கிங் ஃபார் டீ. தண்ணீரை சூடுபடுத்த உதவக்கூடிய ஒரு மெட்டல் ஷெமோவர். அதை அவன் ஆர்டர் செய்துவிட்டு அவனுடைய கிட்டாரை எடுத்து வாசிக்க துவங்குகின்றான். அப்பொழுது ட்ரயாக்கா மீன்ஸ்
Group of three, government official or horse carry. இந்த இடத்தில் ட்ரைகா என்பது 3 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி அந்த ஹோட்டலின் முன்பாக வந்து நிற்கின்றது. அங்கிருந்து சில அஃபீஷியல் வருகின்றார்கள். அவர்களுடன் சோல்ஜரும் வருகின்றார்கள். அவர்கள் நேராக ஆக்சினோவிடம் வந்து சில கேள்விகளை கேட்கின்றார்கள். அந்த கேள்விகள், அவன் நேற்று இரவு எங்கு தங்கியிருந்தான், எதற்காக தங்கியிருந்தான், அது மட்டுமல்ல அவன் தனியாக தங்கியிருந்தானா அல்லது அவனுடன் கூட வேறு யாராவது தங்கியிருந்தார்களா, இல்லை அவ்வாறு தங்கியிருந்தால் அந்த நபரை விடியற்காலையில் நீ பார்த்தாயா போன்ற கேள்விகளை அவனிடம் கேட்கின்றார்கள். அதைவிட ஏன் அவன் விடிவதற்கு முன்பாகவே அந்த தங்கியிருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இந்த இடத்துக்கு அவன் வந்தான் என்றும் அவனிடம் அடுக்கடுக்கான ஒரு கேள்விகளை கேட்கின்றனர். Actiono wondered why he was asked all these questions, but he described all that had happened, and then added, "Why do you gross question me as if I were a thief or robber? I am a traveling on business of my own, and there is no need to question me." Then official calling the soldier said, "I am the police officer of this district, and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. We must search your things." They entered the house. The soldier and the police officer unstrapped the accidental luggage and searched it. Suddenly the officer drew a knife out of bag, crying, "Whose knife is this?" Actiono looked, and seeing a blood-stained knife taken from his bag, he was frightened. "How is it? There is blood on this knife." Actiono tried to answer, but could hardly utter a word, and only stammered, "I don't know, not mine." Then police officer said, "This morning the merchant was found in bed with his throat cut. You are the only person who could have done it. The house was locked from inside and no one else was there. Here is blood-stained knife in your bag, and your face and manner betray you. Tell me how you killed him and how much money you stole." Actiono swore he had not done it, that he had not seen the merchant after they had had tea together, that he had no money except the 8,000 ruble of his own, and that knife was not his. But his voice was broken, his face failed, and he trembled with fear, as though he went to guilty. The police officer ordered the soldier to find Actiono and to put him in the cart. Now the official introduced himself as a police officer and told Actiono that the merchant with whom Actiono had stayed was murdered with his throat cut. At his order, the soldier searched the Actiono's luggage. They took out a blood-stained knife from his bag. Actiono was so frightened that he could not utter a word. The police officer accused him of theft and murder. The soldier tied his feet together and flung him into the cart.
Let us see vocabularies. First of all, underlined unstrapped. Unstrapped means opened. Moving on, next one. Tree a knife means took a knife. Then brightened. Brightened means very shocked. Utter a word means full a word. Hardly utter a word means not full a word. Betray means expose. Underline the word swear. Swear means promised. Rebels means Russian money. To find means to tie up. The police officer ordered the soldier to find Acino and to put him in the cart. He had tied his feet together and flung him into the cart. Acino grasped himself and wept. His money and goods were taken from him, and he was sent to the nearest town and imprisoned there. Inquiry as to his character were made in Vladimir. The merchant and other inhabitants of that town said that in former days he used to drink and waste his time, but that he was a good man. Then trial came on. He was charged with murdering a merchant from Rishon and robbing him of 20,000 rubles. His wife was in despair and did not know what to believe. Her children were all quite small. One was a baby at her breast. Taking them all with her, she went to the town where her husband was in jail. At first, she was not allowed to see him, but after much begging, she obtained permission from the official and was taken to him. When she saw her husband in the prison dress and in chain, shut up with the thieves and criminals. She fell down and did not come to her senses for a long time. Then she drew her children to her and sat down near him. She told him of things at home and asked about what had happened to him. He told her all, and she asked, "What can we do now? We must petition the Caesar not to be let an innocent man free." Achinov was put in prison. On inquiry made in Vladimir, the police were told that Achinov was a good man, but he used to drink. Achinov was charged with murder and robbing the 20,000 rubles from the merchant. Achinov's wife came to see him in prison with her two small children. On seeing him in the prison dress and in chains, she fell down unconscious. Let us see the difficult words. First of all, underline the word flung. Flung means pushed. Another one, inhabitants. Inhabitants means people. Next one, underline the word charged. Charged means punished. Then underline the word rubles. Rubles means Russian money. Then disappear. Disappear means hopeless. அதிகாரி உத்தரவிட்டவுடன் உடனடியாக இவானுடைய கால்கள் கட்டப்பட்டு குதிரை வண்டியில் ஏற்றப்பட்டான். அவனிடமிருந்து பணத்தையும் அவனுடைய கூட்ஸ் அவனுடைய வண்டியையும் அவர்கள் பிடுங்கிக் கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு விசாரணை நடைபெறுகின்றது விளாடிமிர் நகரத்தில். அங்கு இருக்கக்கூடிய விளாடிமிர் நகரத்தில் இருக்கக்கூடிய வணிகர்களும்
அங்கு இருக்கக்கூடிய இன்ஹாபிடன்ட் மக்களும் அவன் இப்பொழுது ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்றான் என்றும் இளமை பருவத்தில் அவன் குடித்து கொண்டும் நாட்களை வீணடித்ததாகவும் கூறுகின்றனர். இருந்தாலும் வழக்கு விசாரணையின் பொழுது இவன் குற்றவாளி என்றும் அந்த மர்ச்சண்டை இவன்தான் கொலை செய்தான் என்றும் அவனிடமிருந்து பணத்தை இவன்தான் திருடினான் என்றும் கூறி இவனை சிறையில் அடைக்கின்றார்கள். இதை அறிந்த அவனுடைய மனைவி நம்பிக்கை இழக்கின்றாள். ஏனெனில் அவளால் நம்ப முடியவில்லை. அவளுக்கு 2 சின்ன குழந்தைகள் இருந்தது. அந்த 2 குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு அவன் இருந்த அந்த ஜெயிலுக்கு செல்கின்றாள். அங்கு அவனை சந்திப்பதற்கு முதலில் அனுமதி மறுக்கப்பட்டாலும் பின்னர் அவளுடைய அந்த கெஞ்சலின் மூலமாக அனுமதியை பெற்று அவனை சந்திக்கின்றாள். அப்பொழுது அவன் அவனுடைய கணவன் ஆக்சினோ கைதியின் உடையில் அவனுடைய கைகள் விலங்கிடப்பட்டு குற்றவாளிகள் திருடர்கள் அடைக்கப்பட்டுள்ள கூட்டத்தின் நடுவில் இருப்பதைக் கண்டு மூர்ச்சையாகின்றாள். பின்னர் மூர்ச்சை தெளிந்து அவனிடம் அவள் பேசுகின்றாள்.